ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நேத்திக்கு நோன்புக்கு என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். இன்னொரு கோபிக தோழி ஆண்டாள் கிட்ட, நாம இந்த நோன்பு இருக்கிறது நம்ம ஊர்ல மழை பெய்யறதுக்கு தானே, நமக்கு கிருஷ்ணனோடு சேர்ந்து இருக்கிறது தான் சந்தோஷம். ஆனா ஊர் ஜனங்களுக்கு மழை பெஞ்சாதானே நாம நோன்பு இருந்ததுக்கு பிரயோஜனம், அது நடக்குமா அப்படின்னு கேட்டா. அதுக்கு ஆண்டாள், நாம பகவானோட நாமங்களை வாயால பாடுறதுனால ஊர்ல நல்லா மழை பெஞ்சி வயல்ல நல்லா விளைச்சலாயி நம்ம பசுமாடுங்கள்லாம் நல்லா பால் கொடுக்கும், கவலைப்படாதே அப்படின்னு சொல்றா இந்த பாட்டுல. நாம இருக்கிறது கலிகாலம். முன்னாடி காலங்கள்ல கஷ்டப்பட்டு தியானம் பண்றது, யாகம் பண்றது, அர்ச்சனை பண்றது, இதனாலெல்லாம் என்ன பலன் கிடைக்குமோ அதெல்லாம் பெருமாளோட பேர ஆனந்தமா பாடினாலேயே கிடைக்கும். இந்த கலிகாலத்துல ஒரு கதையை பார்ப்போமா? உங்களுக்கெல்லாம் பிரகல்லாதன நன்னா தெரிஞ்சிருக்குமே. அவனுக்காக பெருமாள் சிங்க முகத்தோட மனித உடலோட நரசிம்மனா வந்து காப்பாத்தனாரே, அந்த பிரகல்லாதனோட பேரனுக்கு பேர் மகாபலி. நல்லவன் தான், தான தர்மம்லாம் பண்ணுவான். ஆனா அவனோட குரு சுக்கராச்சாரியார் இருக்காரே, அவர் அவனுக்கு எடுத்துட்டார். அவன் தர்மம் பண்ணியே சொர்க்கலோகத்துல இருக்கிற இந்திரனையே அங்க இருந்து துரத்தி விட்டுட்டான். இந்திரனுக்கு பதவி போயிடுச்சு. நேரா மகாவிஷ்ணு கிட்ட போய் அழுது, சாமி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு வேண்டினான். இப்போ மகாவிஷ்ணு பெருமாள் யோசிச்சார், இந்த மகாபலி யாரு? இவன் நம்முடைய பக்தனான பிரகல்லாதனோட பேரன். அது மட்டும் இல்ல, அவன் தான தர்மம்னு நல்லது தானே பண்றான். ஆனா இன்னொருத்தருடைய சொத்தை புடுங்கிட்டான், அவ்வளவுதானே. அதுக்காக அவனை கொல்ல வேண்டாமே அப்படின்னு அவன் வழியிலேயே போய் அவனை திருத்துவோம் அப்படின்னு கஷ்யபர் அப்படிங்கிறவருக்கும் அதிதி அப்படிங்கிற அம்மாவுக்கும் பிள்ளையா பிறந்தார். இவனுக்கு அண்ணன் தான் இந்திரன். அதனாலதான் உபேந்திரன் அப்படின்னு இவனுக்கு பேர் வச்சாங்க. அப்படின்னா இந்திரனுக்கு தம்பி அப்படின்னு பேர். இந்த பிள்ளை எப்படி இருப்பான் தெரியுமா? ரொம்ப குள்ளமா இருப்பான், பூணூல் போட்டுக்கிட்டு இருப்பான், குடுமியெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பான், கையில தாழம் கொடை, அழகா கொடை ஒண்ணு வச்சுக்கிட்டு ரொம்ப அழகா இருக்கும். அவன் நடந்து போனாலே அவ்வளவு அழகா இருக்கும். இந்த பிள்ளை அது போல நடந்து போய் மகாபலி யாகம் பண்ற இடத்துக்கு போனான். இவன் ரொம்ப குள்ளமா இருந்ததுனால இவனுக்கு வாமனன் அப்படின்னு பேர் வந்தது. இந்த மகாபலி ராஜா இந்த குள்ளமா சின்ன பிள்ளை அழகா வர்றத பார்த்து மயங்கிட்டான். இப்ப இந்த பிள்ளை என்ன பண்ணா, நேரா மகாபலி ராஜா கிட்ட போயிட்டு, ஏ ராஜா, எனக்கு 3 அடி நிலம் கொடு அப்படின்னு கேட்டான். ராஜா பார்த்தார், என்ன சின்ன குழந்தை இவ்வளவு அழகா இருக்கு, 3 அடி நிலம் கேட்கிறானே அப்படின்னு மயங்கி போய், சரி சரி இதோ கொடுக்கறேன், இதோ தானம் கொடுக்கறேன் அப்படின்னா, தானம்னா தண்ணிய வார்த்து கொடுக்கணும் இல்லையா? அதனால கமண்டலத்துல தண்ணியை எடுத்துக்கிட்டு அவன் கையில தண்ணியை ஊத்தி தானம் கொடுக்க போனார். ஆனா சுக்கராச்சாரியாருக்கு தான் எல்லாம் தெரியுமே. அவர் வந்திருக்கிறது மகாவிஷ்ணு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தார். மகாபலி கேட்கல. அவ்வளவு அழகா இந்த பிள்ளை இருக்கிறதுனால மயங்கி போயிட்டான். சுக்கராச்சாரியார் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு வண்டு போல உருவத்தை எடுத்துக்கிட்டு போய் கமண்டலத்துல இருந்து ஓட்டையில தண்ணி வருமே, அந்த தண்ணி வர்ற ஓட்டைய போய் அடைச்சிட்டார். இந்த குள்ளமா இருக்கிற வாமனன் என்ற பிள்ளை என்ன பண்ணான் தெரியுமா? கீழே காஞ்சி போன ஒரு தர்ப புல்லு வச்சிருக்கான் இல்லையா கையில, அந்த புல்லை எடுத்து அந்த ஓட்டையை இப்படி குத்தி விட்டான். ஏதோ அடைச்சுக்கிட்டா நம்ம குத்தி விடுவோமே, அது போல குத்தி விட்டான். அவன் குத்தினதுனால சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு. அவர் பறந்து வெளியில போயிட்டார். இப்ப அந்த தண்ணி பொத்து வாமனனுடைய கையில வந்து விழுந்தது. எப்ப தண்ணி கையில விழுந்ததோ கட 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 கடன்னு இந்த குள்ளமா இருக்கிற புள்ள ஒரு காலால கீழே பாதாள லோகம் வரைக்கும் தன்னுடைய பாதத்தால அளந்துட்டான். இன்னொரு கால்
மேல உலகத்தை நோக்கி வேகமா வளர்ந்து கடைசியில மேல இருக்கக்கூடிய பிரம்மா சத்தியலோகம்னு சொல்லுவாங்க, அந்த லோகம் வரைக்கும் போச்சு. பிரம்மா பெருமாளுடைய பாதம் வந்தா சும்மா இருப்பாரா? அதனால தர்ம தேவதை இருக்கே, அதுவே தண்ணியா கமண்டலத்துல வர அந்த தண்ணியால இந்த பெருமாள் அவரோட பாதத்தை கழுவி விட்டார். இந்த கழுவி விட்ட தண்ணி என்னாச்சு தெரியுமா? அங்கிருந்து கீழே விழுந்த தண்ணியை தான் சிவபெருமான் தன்னுடைய தலையில தாங்கி நிக்கிறார். கங்காதரர்னு சொல்றோம் இல்லையா? அதே கங்கை தண்ணி தான் நாம வடக்கு பாரதத்துல கங்கைன்னு புனித நதியா ஓடுதே, அந்த கங்கையில நீராடுனா நம்ம பாவமெல்லாம் போயிடும் இல்லையா? அந்த 2 அடி அளந்துட்டார், மேல் உலகத்தையும் கீழ் உலகத்தையும். 3வது அடி எங்க வச்சாரு? மகாபலிக்கு இப்ப கர்வம் போயிடுச்சு. அவன் கடவுளை பிரார்த்திக்க பாதாள லோகத்துக்கே அவனை அனுப்பி விட்டுட்டாரு பெருமாள். இந்திரனுக்கு சொர்க்கலோகம் கிடைச்சது. நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒரு பிரயோஜனம் இல்லாம மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா அவன் அதமோ அதமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரொம்ப கெட்டவன்னு பேர். நமக்கும் பிரயோஜனம் அப்படிங்கறதுக்காக இவனுக்கு துன்பம் கொடுத்தா நமக்கு பிரயோஜனம் அப்படின்னு துன்பம் கொடுக்கிறவன் கெட்டவன். நமக்கும் பிரயோஜனம் மற்றவனுக்கும் பிரயோஜனம் அப்படின்னு இன்னொருத்தருக்கு துன்பம் கொடுத்தா அவனுக்கு மத்தியமன்னு பேர், அப்படின்னா நல்லவன்னு பேர். ஆனா மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்படுறான் பாத்தீங்களா, அவனுக்கு தான் ரொம்ப நல்லவன்னு பேர், அப்படின்னா உத்தமன் அப்படின்னு பேர். பெருமாள் எவ்வளோ பெரியவர், அவ்வளோ பெரியவராய் இருந்தாலும் இந்திரனுக்காக குள்ளமாயி பெரிய வளர்ந்து பிச்சை எடுத்து காப்பாத்தினார் இல்லையா? அதனாலதான் இந்த திரிவிக்ரமன் அப்படிங்கிற இந்த வாமனனுக்கு புருஷோத்தமன் அப்படின்னும் பேர் இருக்கு. இப்ப ஏற்பட்ட இந்த பெருமாளோட பேரை நாம வாயார கானமா பாடணும். ராகத்துல பாடினா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஆண்டாள் மேல சொல்றா. சுருக்கமா சொல்லணும்னா, ஊர்ல நல்லா தண்ணி இருக்கணும், நல்ல பூமியில விளைச்சல் இருக்கணும், நல்ல பால் கிடைக்கணும் இல்லையா? அதத்தான் சொல்றா. அப்ப கீழே என்ன சொன்னா, நாராயணன் மகாவிஷ்ணு அவங்கதான் கிருஷ்ணரா பிறந்திருக்கிறாங்கன்னு சொன்னான். இப்ப இந்த பாட்டுல இந்த உலகத்தையே அளந்தாரே திருவிக்கிரமன், அவர் தான் கிருஷ்ணரு அப்படின்னு சொல்றா. சரி, மேல மழை எப்படி பெய்யணும்னு சொல்றா. மழை பெய்யும் போது எப்படி இருக்கணும் தெரியுமா? பூமி காஞ்சி போயிருக்கணும். நல்லா 9 நாள் வெயில். அப்படி காஞ்சி போன பூமியில ஒரு நாள் மழை பெய்யணும். அப்பதானே தண்ணி பூமிக்குள்ள இறங்கி மற்றவங்களுக்கு பயன்படும். பூமிக்குள்ள இறங்கணும்னா காஞ்சி போயிருந்தா தானே இறங்கும் இல்லையா? இல்லைன்னா தேங்கி போயிடுமே. இல்லைன்னா ரொம்ப மழை பெஞ்சா என்ன ஆயிடும்? வெள்ளம் வந்து கஷ்டமாயிடும். மழையே இல்லைன்னா காஞ்சி போய் பஞ்சம் பட்னி வறட்சின்னு ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனாலதான் ஒரு மாசத்துக்கு 3 தடவை மழை பெய்யணும். ராஜா எல்லாம் கேட்பார்ல, மாதம் மும்மாரி மழை பெய்ததோ அப்படின்னு சொல்லுவாங்களே, அது போல. சரி, ஊர்ல நல்லா மழை பெஞ்சா வயல் விளைச்சல் எப்படி இருக்கணும்? சிவப்பு நெல் கதிர்லாம் உயரமா வளர்ந்து தண்ணிக்கு உள்ள இருக்கிற மீனெல்லாம் கொழுத்து போய் சந்தோஷமா துள்ளி விளையாட, அதனால குவளை பூ அப்படி இப்படின்னு ஊஞ்சல் மாதிரி அசைய, அதுல உட்கார்ந்து இருக்கிற வண்டு மயங்கி தூங்குற மாதிரி வயலெல்லாம் செழிப்பா இருக்கும். நல்லா தண்ணி இருக்கு, நல்லா வயல்ல விளைச்சல் இருக்கு. அப்படி இருந்தா என்ன ஆகும்? பசுமாடு எல்லாம் நல்லா புல்ல மேஞ்சி சாப்பிட்டு பெருசா ஒரு தடவை அதனோட காம்பை தொட்டு விட்டா போதும், குடமா நல்லா பால் கொடுக்கும். அப்போ உலகத்தை அளந்த திருவிக்கிரமன் அந்த கடவுளோட பேரை நாம பாடினோம்னா நமக்கு அவன் பாட்டை பாடுறதே சந்தோஷம். ஆனா ஊருக்கு வேண்டிய அளவு தண்ணி சாப்பாடு பால் எல்லாம் கிடைச்சி ஊரே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. நாமளும் எப்பவும் பகவானோட நாமங்களை ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு பாடிக்கிட்டே இருப்போமா? அடுத்து மழை கடவுள் ஆண்டாள் கிட்ட வந்து, மாதம் 3 தடவை மழை பெய்யணும்னு சொன்னியே, எப்படி பெய்யணும் அப்படின்னு கேக்குறார். அப்ப ஆண்டாள் இப்படி இப்படி மழை பெய்யணும் அப்படின்னு சொல்ல போறா. நாளைக்கு என்னன்னு பாப்போமா? பாட்டு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி
அங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீர் ஆடினாள் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்குபெரும் சென்னலூடு கயலுகள பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.